திருநெல்வேலியில கண் மருத்துவர் எங்க அத்தான் போத்துலீங்க, அவங்க மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அதுல ஒரு புகைப்படம் வச்சிருந்தாங்க. இந்த 2 கால்ட்ட அந்த பொண்ணு அந்த குழந்தை பாட்டில பிடிச்சுக்கிட்டு குடிக்குது. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், கையால் பெற்ற தாயின் மார்பா காலே போதும் புட்டி பாலேன்னு. மாப்பிள்ளை இதான் கவிதைன்னாரு. எழுதி வச்சுக்கிறோம், ஆனா என் பேரை போட்டுருவோம், உங்க பேரை போட்டுறாங்க போட்டுருவோம். நீங்க அவன் பாட்டு இன்னும் கொஞ்சம் கழிச்சு திருக்குறளையே நான் எழுதுனேன்னு சில பேர் தமிழ்நாட்டை சொல்லிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னா ஆட்கள் புறப்பட்டுட்டான் தமிழ்நாடு. கண்ணதாசன் சொல்ல மாட்டார். தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு கெட்டவன் அழுகைதானே கெடுவதை நிறுத்தல் வேண்டும் பட்டபின் தேரல் தானே பட்டணத்தார்கள் வாழ்க்கை. அதான் கவிங்க. கடவுள் அவனோடு இருக்காருல்ல, அதுக்குள்ள ஒரு வார்த்தையை போடுறார். பட்டபின் தேரதானே பட்டணத்தார்கள் வாழ்க்கைன்னா தான் நகரத்தாருங்கிறத அதுல சொல்றாரு. பட்டணத்தாரையும் சொல்றார் தன்னை. கண்ணதாசன் மாதிரி உடனே கண்ணதாசன் பட்டணத்தாட்டேந்து காப்பி அடிச்சுட்டாங்க. ஒருத்தனை குறை சொல்றதுன்னா தமிழன மாதிரி சிறந்த இனம் உலகத்திலேயே கிடையாது. உடனே அங்க திருடிட்டார். ஒண்ணு ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுறாரு, ஒரு தாலாட்டு பாட்டு வந்துடுது. எழுதிட்டு இருக்கும் போது ராமகண்ணப்பட்ட சொல்ல நிறுத்திடாது, நம்ம செட்டி நாட்டு தாலாட்டு பாட்டு உள்ள இருந்து வந்துடுச்சு, இது வேணும். காலம் இது கண்ணுறங்கு மகளேன்னு எழுதினார சித்தில. என்ன பாட்டு அதெல்லாம் காவியம் இல்லது. நகரத்தாருக்கு மிகப்பெரிய பெருமை அல்லவா கண்ணதாசன். போனா வரமாட்டேன்னு போயிட்டான் பாத்தீங்களா, அவன் தான் கவிங்க. அமெரிக்காவுக்கு போறாரு, அமெரிக்கால இருக்க நதியை பாக்குறாரு, அப்ப இதுலயே இறந்து போலாம் போல இருக்குங்கிறாரு, இறந்துட்டார். சில பேர் இறக்கவே மாட்டேங்க. நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம், முடியவே முடியாதுங்கிறான். உங்களை எல்லாம் ஒழிச்சுட்டு தான் நான் ஜாவேன்றான். நம்ம என்ன பண்றது? சில பேர்ட்ட ஊர்ல இருந்து விண்ணப்பம் கொடுத்தாங்க, தாத்தா வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறான். முடியாதுடா, உங்களெல்லாம் முதற் சங்கம் சங்குல பால் கொடுத்து பாருங்க, ஆரோக்கியம் இயற்கை சார்ந்தது அல்லவா. மொய்குழலார் ஆசை. நான் ஒருவேளை செட்டி நாட்டில் இருக்கும் நான் நம்புறேன். அந்த திருமணத்துல சங்கு இருக்குங்களான்னு என்னுடைய திருமணத்தில் இருந்தது. கடைச்சங்கம் ஆம்போது அது ஊதும். பிறப்பு தெரியும் நம்ம எல்லாருக்கும். என்ன கேட்ட உடனே சொல்லலாம் உங்க பிறந்ததேன்னு சொல்றோம். உங்கள்கிட்ட யாராவது வந்து எப்ப இறந்து போவியன்னு கேட்கிறானா? கேட்டா என்ன கோவம் வருது நமக்கு. என்ன எழுதி செத்து போனோங்க கேட்கையா தெரியல நமக்கு. அதனால என்ன சொல்ற, கடைச்சங்கம் ஆம்போது அது ஊதும். அது நீ முடிவு பண்ண முடியாங்க. அது எப்ப முடியுமோ அப்ப அது முடிவாயிரும். அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி. ஆனா என்ன சவால் விடுறான் நம்மாள். என்னாச்சு? நாளைக்கு காலையில மாடசாமி ஊரோட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். ராத்திரி இவன் போயிட்டான். அதிகாலை 3 மணிக்கு என்ன ஒருத்தர் கூப்பிடுறான். அண்ணாச்சி என்ன? அவன் காலி, யாரு சுடல எல்லாம். அவனை கொன்றுவேன் நானே. அதான் கடவுள் இவனை கொண்டான் ஆச்சுங்க. கடவுள் மரணம் தெரியுமா நமக்கு? விட்டுவிட போகுது உயிர்னு. விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டு. நம்ம பையன்னா நல்லா தான் வளர்த்தோம், அன்பா தான் இருந்தோம், நிறைய எல்லாம் செஞ்சிருக்கோம். 6 மாசம் அப்பா உடம்பு இருக்கட்டும்னு சொல்லவா செய்வான்? நம்ம தான் கிருத்தனமா பையன் அலைதோம். பட்டந்தார் சொல்றாரு அதெல்லாம் கிடையாதுங்காரு. விட்டு விட்ட உடனே அழுவான், ரொம்ப அழுவான், கடுமையா அழுவான். அது என்னன்னா, எந்த பேங்க்ல என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லாம செத்துட்டானே சண்டாளை, விவரம் சொல்லாம செத்து போயிட்டானேன்னு அந்த அழுகையில பாதி இருக்கும். இன்னும் சில பேர் வந்து அழுறது எதுக்கு தெரியுமா? நம்மளும் இப்படி செத்துருவோமே அழுதான ஒழிய செத்தவனுக்கு அழலை வெம்புறான். இவனுக்கு பயம் பூரான். ஆஹா, மாப்பிள்ள திடகாத்திரமா இருந்தான் போயிட்டான், நம்ம என்ன ஆவோம்னு தெரியலையே. இவனுக்கு இந்த பயம். எவனுமே செத்தவனுக்கு அழல. அதான் விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டு விட போகின்றார். பயம் அழுதுகிட்டே மாமாட்ட கேட்பான். மாமா மாமா எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சா? அம்மா. அதுல ஒருத்தன் சொல்லுவான், அந்த அமெரிக்கால மகன் இருக்கானே அம்மா, திருக்கரப்ப விவரமா இருப்பான். ஏன்னா கோயில வேற அடைச்சிருக்கும், இவனை தூக்குனா தான் சாப்பிட முடியும். அவன் சொல்லுவான், அமெரிக்கால இருந்து வந்து இவாள் எந்திரிக்கவா போறாமா. அவன் ஒரு லைனை போடுவான். எது? அப்புறம் அம்மன் வேற பட்னியா இருக்கான்பா. அம்மனா பட்னியா இருக்கா, இந்த நாய் பட்னியா இருக்குன்னு தாங்கல. அம்மன் வேற பட்னியா இருக்கா, கோயில் அடைச்சிருக்கு. ஆனா எடுத்துருவோம் தம்பி,
அண்ணன்ட்ட சொல்லிக்கலாம். எது அமெரிக்கால இருக்கிற அண்ணன்ட்ட சொல்லிக்கலாம், தூக்கிடுவான். இதுக்கு மேல சிறப்பு சுடுகாட்டுல கொண்டு வச்சிருவானுவோ. இந்த பேர் அழுதுகிட்டே சொல்லுவான், மாமா அந்த மோதிரத்தை வெட்டி எடுத்துருமா. அவரு 2 பவுன் தான் போட்டுருப்பாரு செட்டியாரு. இவனுக்கு 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு. 2 பவுன் போட்டு வெட்டி, எங்க ஊர்ல ஒருத்தருக்கு வெட்டும் போது விரல வெட்டிட்டான்னு துண்டா நான் பார்த்துட்டேன். அவனுக்கு அதான் சங்கடம், வெட்டது கூட வருத்தம் இல்ல. இந்த நாய் பார்த்துட்டானையா தமிழ்நாடு பூரா சொல்வானே இவன். ஒரு சொல்ல உள்ள போட எரிஞ்சிருக்கான் போட்டானே. இதான நம்ம வாழ்க்கை. இதுக்கு இவாள் மாமாங்கிறது, அவ இவள அத்தாங்கிறது, இவளோட அண்ணங்கிறது, இவன் சித்தப்பா, இது பெரியப்பா. அவர் உடனே உடலை சுட்டு விட போகின்றார். வச்சிருக்க மாட்டான்டா. 2 நாள் வச்சிருப்பானா, 3 நாள் வச்சிருப்பானா, 5 நாள் வச்சிருப்பானா. இல்ல, மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்த லெனினின் சடலம் கூட புதைக்கப்பட்டு விட்டது பிரச்சாரம். மனித வாழ்க்கை அவ்வளவுதானே. தாயாரும் பெண்டிரும் சுற்றமும் கைவிட்டு தாழ்ந்திடுனால் நீயா நானார் என பகவர். அந்த நேரத்தில் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வ கொண்ட நோயாரும் ஒரு பாயாரும் நீயமல்லா வேறேது நட்பாம் உடலேன்னு கேட்கிறார். அம்மா அம்மா தானே, பால் ஊட்டி வளர்த்தவதான, தூக்கி வளர்த்தவதான, ஈமைக்க விடாம எறும்பு வைக்க விடா பார்த்த வா வச்சிருப்பாளா. தாயாரும் சுற்றமும் பெண்டிரும் கைவிட்டு தாழ்ந்திடுனாள். நீ யார் நானார் என பகர்வர். ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வர். அப்போ நோய் வந்து குடிகொள்ளுமா. இப்போ ஒரு தவறான செய்தி தமிழ்நாட்டு உடன் பிறந்தே கொள்ளும் வியாதிங்கிறத கூட பிறந்தவனுக்கு சொல்லிட்டான் தமிழ்நாட்டில். ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் கடவுள் ஒரு நோயை வச்சு அனுப்புவார். அவருக்கு எப்ப தேவையோ அதை பெருசுபடுத்துவார். அதனாலதான் எங்க அப்பா வள்ளுவன் என்ன சொன்னான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடினா. அதை தணிக்கத்தான் முடியும், நோயை வேற இருக்க முடியாதுன்னு வள்ளுவன் சொல்லிட்டான். ஏன்னா அது தணிக்க முடியும், தணிச்சு வச்சிடலாம். அவனுக்கு தேவைப்படும் போது தூக்கிடுவான். நீ எவ்வளவு பெரிய மருத்துவத்தை காமிச்சாலும் தப்ப முடியாது. அதனாலதான் ஒரு நோயாரும் வந்து குடிகொள்வரே. அடுத்து சொல்றாரு, கொண்ட நோயாரும் ஒரு பாயாரும் நீயும் அல்ல. நோய் வந்துட்டு நீங்க நோயெல்லாம் வந்து படுத்துடப்படாதியா. அதுக்குத்தான் ஐயாலாம் உங்களை கடவுளை கும்பிட சொல்றாங்க. படுத்துட்டியே கேவலம். 5வது நாள் பையன் ஒரு மாதிரி பேசுவான். இருக்கா என்னாச்சு, ஒன்னும் தெரியலம்மா. ஒன்னும் தெரியலன்னு என்ன சொல்றான். அப்பா எந்திரிச்சு வரணும்னா இல்ல போக மாட்டுக்காரம்மா. எங்க ஊர்ல ஒரு பெரிய வீட்டாளு படுத்துட்டாரு. அமெரிக்கால ஒரு பையன் வந்துட்டான், லண்டன்ல ஒரு பையன் வந்துட்டான், பாம்பேல இருந்து ஒரு பையன், மத்த 2 பேர் ஊர்ல இருக்கா. எல்லாரும் வந்தாச்சு, பொம்பளை பிள்ளைலாம் வந்துட்டு. இவாள் 15 நாளா போக மாட்டாங்க. அவள் என்ன பண்றான், அது என்ன பஸ்ஸா, கேபிஎன் பஸ்ஸா, ஐயா சொன்ன மாதிரி இன்டர்நெட்ல புக் பண்ணி போறதுக்கு அவள் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அவள் போயிருப்பா. அவள் தயார் தான். அங்கெல்லாம் பஸ்ஸும் கிடையாதான், ரயிலும் கிடையாதுன்னு அவள் படுத்தே கிடையாது. அவள் என்ன பண்ணுவா, எங்க ஊர்ல இதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கான், அவனை கூட்டு காமிச்சோம், அவனாலே அனுப்ப முடியல. வாட அவனை அத நாங்க அவனை நம்ம அந்த அவத்தை காட்டுவோமே, என்ன அவற்றையெல்லாம் காமிச்சு ஒரு வாராச்சு மாமா, அதுலயே வாழ் தப்பிச்சாச்சு. நான் அப்புறம் தான் பார்த்தேன், என்னடா எமனுக்கு ஏஜெண்டே இவனை ஒண்ணும் செய்ய முடியலன்னா. சிரிக்கிறீங்க, அதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு, அதை சொல்றேன். அந்த மூத்த மகன் சொல்றான், லீவெல்லாம் வீணா போச்சு மாமாங்க. அதாவது அவர் லீவுக்குள்ளே அப்பா செத்துடணும்னு நினைக்காம, லீவெல்லாம் வீணா போச்சு மாமா. பிள்ளைகள் படிப்பு வேற பாதிச்சுட்டு, நான் திரும்ப அமெரிக்கா வேற போகணும், பல பிரச்சனைகள் இருக்கு. அவளுக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்கான். நான் சொன்னேன், அவள் ஒண்ணும் தெரியாம தானடா 1 மாசம் படுத்திருக்காரு. நீ அவளுக்கு என்ன, சின்ன பையனுக்கு வருத்தமா இருக்கு. மாமா இது நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி இருக்கலாம். அவன் ஏன்னா அது முடிஞ்சிரும் நம்பிக்கையில தான்டா சொன்னோம், அது முடியலையடா. அதுக்கு நம்ம அப்ப ஒருத்தன் சொன்னா, நம்ம ஓதுவாரை விட்டு சிவபுராணம் பாட சொன்னா செத்துருவாங்க. ஓதுவார் சிவபுராணத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னேன், ஓதுவாரை விட்டு பாட சொல்லலாம், அவருக்கு சிவபுராணம் தெரியாது, அதுக்கு நான் என்ன பண்றது, நீ அவரை வச்சு பாட வச்சிடலாம். நீங்க ஒரு 20 நாள் ஒரு தகப்பன் படுக்கையில படுத்தா மனைவியும் குழந்தைகளும் மாறி போவார். அதனாலதான் விழுந்த உடனே செத்து போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டணும். அதனாலதான் பட்டணத்தார் சொல்றாரு, ஒரு நோயாரும்
தாயாரும் நீயும் அல்லால் நட்பா மேது உடலே. நோயும் பாயும் நீயும் தான் நட்பா இருக்கிற என் பொண்டாட்டி பிள்ளைய காணுமேங்கிறார் பட்டணத்தார். போயிடுவாங்களே, எப்படி ஆளு பட்டணத்தார்? ஒருத்தர் இறந்திருக்காரு, சாமி உள்ள போய் உட்கார்ந்து இவரும் அழுறாரு கூட்டத்தோட. பாடு போட்டு அழுறாரு பட்டணத்தார். வீட்டுக்காரன் சொல்றான், ஆகா நம்ம மாமா இறந்ததுக்கு சாமியே வந்து அழுறாங்களே. சாமி நீங்க ஏன் அழுறீங்க? நீங்கள்லாம் நாளைக்கு செத்து போவீங்களேன்னு தாண்டா நான் அழுறேன், உங்களுக்காக அழுறேங்கிறார் இவர். அவனுக்கு வருத்தம் வந்துட்டு, செத்தவனுக்கு எல்லாமே சாமிய பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருக இனி சாகும் பிணங்கள் கத்தும் கணக்கென்ன கைலாவுரி காலத்திலே. செத்து போயிட்டான் அந்த சாக போற பிணம்லாம் உட்கார்ந்து அழுதுறாங்கிறார் பட்டத்தார். ஏப்பா நீ தான் போயிருவேங்கிறார் இவர். இவர் சேட்டை பார்த்தீங்களா? நீங்க உங்களுக்கா ஆடுறப்பா, உங்களுக்கா ஆடுறேன்னா என்னது? அவ்வளவு பெரிய மனிதர் வந்து சொல்லாது என்ன அர்த்தம்? நீங்கள் இறந்து போவீர்கள் என்கிற உணர்வு வருகிற பொழுதாவது இறைவனை நினைக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரட்டும். கடவுளை நினை, மரணம் சுகமா இருக்கும். எங்க ஊர் ரொம்ப ரசனையான ஊர். சுடுகாட்டுல கூட ரசனையா இருப்பாங்க. சுடுகாட்டுக்கு போயிருப்போம், ஒருத்தர் பெரியவர் இறந்திருப்பாரு, அதுக்கு அடுத்த பெரியவர் இருப்பாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் ஒரு பேர் சொல்லுவோம், வணக்கம் தாத்தா, அடுத்து நீங்க தானேன்னு கேட்போம். அவர்கிட்ட ரொம்ப இவையல்பா கேட்பானோ, எல்லாம் திருநெல்வேலி ரொம்ப ரசனையான ஊர். அப்புறம் தாத்தா நீங்க தானே அப்படிமா. ஆனா அவரும் கோவிட மாட்டார். ஆமல ஆனா எல்லா பேரும் வந்துடும். என்ன தாத்தா போனா தாத்தா போயிருவேன், எல்லாரும் வந்துடணும், யாரும் வராம இருக்கக்கூடாது. ஒன்னு ஒரு பேர் சொல்லுவான், ராத்திரி செத்துக்கு தொலையாத, தாத்துல ரொம்ப தண்ணி குளிரா இருக்கும், பகல்ல செத்து போனாங்க எல்லாம். அவர் என்னமோ கண்ணை முழிச்சு உன்னை பார்க்க போறது மாதிரி எல்லாரும் கரெக்டா வந்துடும்டா, ஒருத்தனும் வராம இருக்கக்கூடாது. இவரு சரி தாத்தா அப்படி பார்த்து இன்னொருத்தட்ட போய் சொல்லுவான், வணக்கம் மாமா, சொரிமா இருக்கலாமா. சிவராமன் ரொம்ப வருத்தப்படுதானேம்மா. சிவராமன்னா அவர் மகன். சிவராமன் ஏன் வருத்தப்படுறான்னு, அவனுக்கு மொட்டை அடிக்கிற வாய்ப்பே வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்னா, அதான் மரணத்தை ரசிக்கிற ஊர் எங்க ஊர். என் பெற்ற தாயும் என்னை பிணமென்று இகழ்ந்துரைத்தாள், பொன்பெற்ற மாதரும் போமென்று சொல்லி புலம்பி விட்டார். பொன்பெற்ற மைந்தரும் பின்பலம் வந்து குடம் உடைத்தார், உன்பற்று ஒழிய ஒருபற்றும் இல்லை உடையவன். பெத்த தாய்யா கொஞ்சின மகன் தானே, மடியில போட்டுப்பாளா பணத்தை. அதான் வாழை சித்தர் சொல்வான், மெத்ததனிலே படுத்திருந்து மெல்லியலாளோடு சிரிக்கும் போது யுத்த காலம் வந்து நம்மை பிடித்தால் நாம் செத்த சபமடி வாழை பெண்ணேமோ. மனைவியோட கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற உயிர் போயிருந்து வைங்களேன், தள்ளி வர வழிய எத்தாலாம் சொல்ல மாட்டா, தள்ளிட்டு அத்தை கூட எத்த உங்க மகன் என்னமோ மாறி வராங்கன்றவா பிணம். அடுத்த நிமிஷம் அது வரலாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிலை கொண்டு போய் வைத்துட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. நான் திருமூலர் அந்த எங்க ஊர்ல பாத்திருக்கேன், வைப்பான்ல. ஆனா சுடுகாட்டுல எல்லாருக்கும் ஞானம் வந்துடுங்க. என்னாச்சு? என்ன வாழ்க்கை, எப்பேற்பட்ட ஆள் எரிஞ்சுக்கிட்டு இருக்காமா. இந்த மின்னடி படித்தோர்ல வந்து இறங்குவான் ஆத்துக்குள்ள. கேட்டீங்களா? இந்த 2000 ரூபாயை எடுத்து இந்த கல் இடுக்கல வச்சு செருப்பை வச்சு மறைப்போம். நான் சொல்லுவேன், 2 கோடி ரூபாய்க்கு ராமையாவுள்ள உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, நீ 2000 ரூபாய செருப்பு வச்சு மறைக்கன்னா என்ன செத்து போய் சொல்லிடுமா? மரணத்தை பார்த்துட்டு வந்த பொழுதுதான் திருந்துறானா? இந்த தண்ணிக்குள்ள முங்குற பொழுது கூட அந்த 2000 ரூபாய் நினைப்புலதான் முங்குவான். பெற்ற தாயும் உறவிலேயே மிகச்சிறந்த தாய் உறவு தானே. என்ன பட்டத்து பிள்ளைய தாயார் மரணத்துக்கு மட்டும்தானே ஊர்ல இருந்தார், வேற எதுக்கு இல்லையே. வேற எதுக்கு இருந்தார்? அவர் தாயார் மறைவுக்கு மட்டும் இருக்கிறாரு, போறாரு, அது வேண்டிய ஈம கடன் எல்லாம் செஞ்சுட்டு தான் போற. அவர் சொல்றாரு, என் பெற்ற தாயும் என்னை பிணம் என்று பொன்பெற்ற மாதரும் போம் என்று சொல்லி. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் ரொம்ப பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் பிரியமா இருந்திருக்கான், ஒரு சாமி சொல்லியிருக்காரு அதெல்லாம் பொய்யிடா, அவங்க எல்லாம் அன்பா இல்லை, நீ நம்பாதேன்னாரா. போங்க சாமி எல்லாம் ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு. அப்ப நான் ஒரு ஒரு குளிகை தர்றேன், அந்த குளிகையை போட்டுக்கோ, போட்டு படுத்தேன்னு வச்சுக்க, நீ இறந்த மாதிரி ஆயிடுவ. எந்த மருத்துவர் போய் சொல்லிச்சாலும் நீ இறந்து விட்டேன்ருவான், உன்னை எடுக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த நேரம் நான் வர்றேன், உன் மனைவி மக்கள்லாம் உன்கிட்ட பிரியமா இருக்காங்களான்னு பாத்துருவோங்க. இது என்ன சொல்றான்? அது சரிதான், போட்டுருவேன், திரும்ப எழுந்திருக்கணும்லான்னா நான் வந்துடுறேன்ட்டார்.
போட்டு படுத்துட்டான். அந்த வீட்டுக்காரி அழுறா, என்ன விட்டுட்டு போயிட்டே, இப்ப வந்துருவேன், கூட வருவேங்க. வீட்டுக்காரி, என்ன எப்படி விட்டுட்டு போலாம், நீங்க கூட வந்துருவேங்க. மகன் எப்பா நான் வந்திருந்தேங்க. மக அழுறா, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி தூக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தூக்க ஏற்பாடு பண்ணியாச்சு. சாமியார் வர தாமதம் ஆயிட்டு. இந்த கட்டிலோட தூக்கிட்டு போகும்போது தூண்ல இடிச்சிருக்கு கட்டில். இவன் எந்திரிச்சிட்டான். மறுநாள் சாமியார் போனார். போயா, என் பொண்டாட்டி என்னமா அழுதா தெரியுமா, என் கூட வாரன் அழுதா, என் பையன் அழுதான், எல்லாரும் அழுதா, நீ போய் சொல்லிட்டேன். சாமியார் சொன்னார், நான் தாமதம் ஆயிட்டேன், அதனாலதான் உனக்கு தெரியாம போயிட்டுது. அதனால ஒரு வாரம் கழிச்சு திரும்ப மாத்திரை போட்டுக்கன்னு போட்டான். எல்லாரும் தூக்கு. நான் பொண்டாட்டி சொன்னா தூண்ல இடிக்காம கொண்டு போங்க. இவனுக்கு காதுல கேக்கு. அப்பதான் சண்டாளி, இப்பந்தான 100 ரோடுக்கு நகை செஞ்சு போட்டேன். கட்ல அதுக்குள்ள சாமி வந்துட்டாரு. சாமி வந்தாரு. அம்மா யாராவது ஒருத்தர் உயிரை கொடுங்க, அவரை எழுப்பிடுவோம். வீட்டுக்காரர் கேட்டார். அந்தம்மா சொல்லிச்சு, ஐயா வாழ்ந்து முடிஞ்சிட்டா அவங்க, இந்த கடைக்குட்டி போய் கல்யாணத்தை நான் நடத்த வேண்டி இருக்கு, அதனால போட்டுங்க. வாழ்ந்தான். இவர் படுத்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. மகன்கிட்ட கேட்கா, எனக்கு 30 வயசு தானுங்க ஆச்சு, அவளுக்கு 65, எல்லாம் முடிஞ்சு. மகன் ரொம்ப உரமான பிள்ளையம்மா, நீ நான் வேற வீட்டுக்கு போன பிள்ளை, நான் உயிரை கொடுக்க முடியாது. அதான் பாயிண்ட். அதுல அடிச்சுட்டா. சாமி இப்ப இன்னொரு மாத்திரை போட்டாரு, எந்திரிச்சான். சாமியார் கூட போயிட்டான். என்னன்னு இது பூரா விளங்காத விஷயம் இப்ப தானே தெரியும் சாமி. இங்க இனிமே நம்ம இதைத்தானே பட்டத்து பிள்ளை சொல்றாரு. இதைத்தான் சொன்னார். கட்டி அணைக்கிடும் பெண்டிரு மக்களும் காலத்தச்சன் வெட்டி முடிக்கும் மரம்போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கு அழுவர் மயானம் குறுகியப்பால் எட்டி இடி வைப்பரோ இறைவா கட்சி ஏகம்பனேன். மயானத்துக்கு அப்புறம் போவானா? இப்ப சிக்குன்குனியான்னு ஒரு நோய் வந்தது எல்லாருக்கும். என்னங்கயா அது? இந்த கால்வெளியில ரொம்ப நாள் இருக்குமாமே. மருத்துவர்கிட்ட கேட்டாச்சும் ஒரு 6 மாசம் இருக்கும். அப்புறம்னா அது பழகி போயிருங்கிறார் அவர் டாக்டர். அது ஒன்றும் பிரச்சனை. எங்க கிராமத்துல இருந்து எங்க தேவர் இருந்திருந்தாரு. நான் கேட்டேன், சுப்பியா தேவர் எங்க காணும்னு. அவரு கிராமத்தாளா? அவருக்கு சுகன்யா காய்ச்சல் முதலாளிங்கிறார். சுகன்யா காய்ச்சலா? அவருக்கு சிக்கன் குனியா அப்படித்தான் சொல்ல தேவை. நம்ம என்ன உண்மை, அவருக்கு சுகன்யா காய்ச்சல் நான் இருக்கட்டும். சுகன்யா ஆனந்தத்துல தானடா வர்றா, காய்ச்சலுக்கு வேற வர்றாளா? நமக்கு நம்ம தாய்மார்கிட்ட ஒரு வேண்டுகோள்மா, அந்த தொலைக்காட்சி தொடரை பார்க்கறத நிறுத்துங்க. எந்த தொடர்லையாவது உங்களை பொம்பளையில மரியாதையா காட்டுறானா? அக்கா தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கா, தங்கச்சி வாழ்க்கை அக்கா கெடுக்கா, மாமியார் மருமக வாழ்க்கையை கெடுக்கா, அம்மாவை மகளை கொல்ல நினைச்சு பண்ணா மகளை கொல்ல அம்மா. ஒழுக்கமா ஏதாவது ஒரு பெண்ணை காட்டுறானா அந்த தொலைக்காட்சி தொடர்ல? காலையிலேயே உட்கார்ந்துறாங்களே 10 மணிக்கு. உறவினர்களே வீட்டுக்கு வரமாட்டேங்கிறானே. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு தாய் மாமா போயிருக்காரு. ரொம்ப வருத்தப்பட்டு வந்தாரு. என்கிட்ட வந்து சாப்பிடுன்னு. என்னன்னாச்சு, நம்ம வீட்டுலதான் சாப்பிட சொல்றியா? என் மருமக வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன சொன்னாப்பான்னு, கோலங்கள் நடக்கும்போது வந்திருக்காரு. அவரு கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க. யாரு தாய் மாமா அந்த நேரத்துல வந்து அவளுக்கு வருத்தமா இருக்க. ஒரு சின்ன செய்தி சொன்னேன். இது நிலையான வாழ்க்கையா? அதனால கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும். காலத்தச்சன் வெட்டி முடிக்கும் மரம்போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கு அழுவர். எனக்கு ஒரு விபத்து நடந்துடுது. நாஞ்சிலுக்குலாம் தெரியும். நாஞ்சிலாம் வந்து பார்த்தாப்புல. அண்ணனுக்கு தெரியும். திருநெல்வேலியில இருந்து என்ன பார்க்க வந்திருக்கானுங்க. எதுக்கு வந்திருக்கானுங்க? பிழைச்சிட்டனேன்னு பார்க்க வந்திருக்கான். நீங்க அண்ணாச்சி வலது கால் துண்டாச்சு நாங்கள் ஆகலையான்னு கேட்கான். ஒரு பேர் இல்லடா, கை மட்டும்தான் முடிஞ்சிட்டு. அப்படியா? நல்ல வேலை. மண்டையில அடிபட்டு இருந்தா அந்த இடத்துல ஸ்பாட்ல போயிருக்கீங்க. ஒரு பேர் மண்டையில அடிபடல்னா வருத்தப்படுறான். இது மண்டையில அடிபடலன்னு அவனுக்கு வருத்தம். இன்னொரு பேர் ரொம்ப அழுதான். ஏன்டா அழுறேன்னு? செத்துட்டேன்னு சொல்லிட்டான் பண்ணாச்சிங்க. அவனுக்கு வருத்தமா இருக்கு. செத்துருப்பேன்னு நினைச்சு அழலான்னு வந்தேன், இருக்கியடா. அப்பதான் லேனா பேசினார். லேனா ரொம்ப அன்பா இருப்பார். லேனாலாம் எப்படி நமக்கு பழக்கமே இல்லாம நம்ம பத்தி உண்மை எழுதினவர். அது பத்திரிகையாளர்கிட்ட பெரிய விஷயம். அது நமக்கு அவருக்கு தொடர்பே கிடையாது. என்னை பத்தி எழுதியிருக்காரு. அவர்தான் கேட்டாரு, என்னையா நடந்ததுன்னாரு. அந்த மரண கிணறுல எல்லாம் கார் ஓட்டுவான்ல,
அந்த மாதிரி எங்க ஓட்டுநரை ஓட்ட சொன்னா நேர விட்டுட்டான்னு. அவருக்கு சிரிப்பு வந்துட்டு, இவ்வளவு அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு, இப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே. நான் சொன்னேன், நான் மகிழ்ச்சியா இல்லைன்னா வர்றவன் என்ன கொண்டுருவான். நம்மால பாதி பேர் நோய்வாய்ப்பட்டவனை பார்க்க போறதே கொல்லத்தானே போறான். இங்க வலி இருக்கும்னாச்சு, இந்த பக்கம் சுருன்னு இருக்கா, தலை கிருகுன்னு சுத்துதா. ஆமா, பெரிய சாமிக்கு இருந்து என்னாச்சு, செத்து போயிட்டான். நீங்க கொல்றதுக்கு எவ்வளவு டெக்னிக் வச்சிருக்காங்க பாருங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உறவா, ஒரே உறவு அவன் தான் இறைவன். அன்னைக்கு என்ன காப்பாத்துனது இறைவன் தான். அந்த விபத்துலாம் இந்த மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் ரெண்டவன் சொல்றாரு, இந்த இடத்துல 1200 விபத்து நடந்திருக்கியா, அதுல நீங்க தான் பிழைச்சிருக்கேன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இது மகிழ்ச்சியா சொல்றியா வருத்தத்துல சொல்றியான்னு எனக்கு தெரியல, நீ செத்திருந்தா கேச முடிச்சிருப்போம். ஒரு மரணத்தின் வாயிலுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு சந்திக்க வேண்டியிருக்கு நம்ம வாழ்க்கையில. அதைத்தான் பட்டினத்தார் சொன்னார். இன்னொன்னு சொன்னாரு, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்கறியாது இருக்கும். அதைத்தான் ஐயா சொன்னாங்க கண்ணனையா. பிறக்கும் போது கொண்டு வங்கம்மா, போகிற பொழுது ஏதாவது கொண்டு, ஒரு 3 மோதிரத்தை வெட்டி எடுத்தானே. இன்னும் இருக்க இசைவையோ நன்னஞ்சே மன்னர் இவரென்று இருந்தாரே முன்னம் எரிந்த கட்டை மீதில் இணை கோவனத்தை உறிந்துருட்டி. என்ன சொல்றாரு பாருங்க பட்டினத்தாரு, மன்னரா, மன்னனை கொண்டு எங்க சுடுகாட்டுல போடுறானா, அவனுக்கு இணையாக என்ன இருந்ததா தெரியுமா, கோவனம் மட்டும்தான் இருந்தான். இணை கோவனம், மன்னனுக்கு இணை என்னது, கோவனம். அந்த இணை கோவனத்தையும் உறிந்து உருட்டி போட்டது கண்டுங்கிறார். என்ன கேட்கிறாரு, வந்தேல கொண்டு வந்தியா, இல்ல போகும்போது கொண்டு போற இல்லையா, இல்ல அப்ப இடையில இதை தந்தது சிவபெருமான் தானே, கடவுள் தானே, அதை கூட எல்லாத்துக்கும். அத்தனை ஐயா சொன்னாங்க, தர்மம் செய்வது நின்று விட்டது. ஒரு சிறப்பான செய்தி சொன்னாங்க. நீங்க இப்ப கைதட்டுவீங்கன்னு நினைச்சேன், கைதட்டல. சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மற்ற நாடுகளுக்கு எல்லாம் நகரத்தார் நம்முடைய முதியவர்கள் போனதுனாலதான் தர்மம்னா அந்த நாடுகளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த நாடுகளுக்கு அதை விட தர்மம்னா என்னன்னு தெரியாது, அறிமுகப்படுத்தணும் நகரத்தார். ஒரு அருமையான செய்தி. நமக்கு எதுக்கு கைதட்டணுங்கிறது கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கா ஒரு ஆள் திருநெல்வேலியில இருந்து வர முடியுமாயா, நீங்க இதுக்கு கைதட்டணும், இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அவங்க சொல்லும் போது கைதட்டுவாங்கன்னு பார்த்தா யாருமே. அது ஒரு அற்புதமான செய்தி அல்ல பாரு. நம்ம தானே போய் தர்மம் செய்யறதை சொல்லி கொடுத்துருக்கோம், அதை நம்ம சொல்லணும் இல்லையா. அவர் சொல்றாரு, பிறக்கும் போது கொண்டு வரலடா, போகும்போது கொண்டு வரப்படல, இருக்கத கூட. காமராஜர் வீடு இருக்குல்ல, காமராஜர் இருந்த வீட்டுக்கு அந்த ராவ் அந்த வீட்டை வித்தாத்தான் அவர் குடும்பத்தை நடத்த முடியும். பாராமச்சந்திரட்ட நெடுமாறட்ட எல்லாம் சொல்லி பார்க்க யாருமே காமராஜர்கிட்ட சொல்லல. ராவ் ஒரு நாள் காமராஜர் மாடியில இருந்து பாக்குறாரு, என்ன ராவுன்றாரு, ஐயா நான் மேல வாங்குறாரு, இந்த வீட்டை வித்தாத்தா என் குடும்பம் பிழைக்குங்கிறாரு. ஐயோ ஒருமையிலும் என்கிட்ட சொல்லலையே, ஒரு வாரத்தில் நான் வீட்டை காலி பண்ணி தந்துடுறேன், நீங்க வித்துக்கிறீங்க அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அது 6 லட்சம் ரூபாய் விலை வச்சு வசூல் பண்றாங்க. 2 பேர்ட்ட போய் 25, 50 ரூபா வாங்கிட்டாங்க. கோவை மாநகரத்துல சொல்லணும், அதுக்காக சொல்றேன். சாண்டோ சின்னப்பாத்தவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் அவர் போன உடனே என்ன சொல்லிருக்காரு, என்ன இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் சினிமா எடுக்க இடத்துக்கு வந்திருக்கு, இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, நீங்க போங்க நான் வர்றேங்கிறாரு. எவ்வளவு லட்சம்ங்கிறாரு, 6 லட்சம், போங்க போங்கட்டாரு. கொஞ்ச நாள் ஒரு மணி நேரம் கழிச்சு தேவர் போய் மடியில் 5 லட்ச ரூபாய் கட்டி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, இன்னும் 1 லட்ச ரூபாய் தனியா தர்றேன், அந்த 50 ரூபாய் வாங்க நாட்டை கொடுத்துருங்க, அவர் பேர்ல எல்லாம் போய் எல்லாத்துக்கும் பிச்சை எடுக்கலாமா, நான் கொடுத்ததையும் சொல்லாதீங்க, வீட்டை வாங்க. அவருக்கு அந்த பிறக்கும் பொழுது கூட வந்ததில்லை, தேவருக்கு தெரிஞ்சிருக்கு. சில பேரு உயிரை 6 தடவை மாத்தி எழுதுறானே. எங்க ஊர்ல ஒரு அப்பா இருக்கான், உயிரை 6 தடவை மாத்தி எழுதிட்டான். அவன் மகன் என்கிட்ட வந்து கேட்டான், மாமா இப்பவும் மாத்தி எழுதிட்டாருன்னா நீ என்ன செய்ய போறேன்னு, உயிரை எடுத்துடுறேங்க. உயிருக்கு போய் உயிர் எங்க ஊர்ல தான் அப்பா போட்டுருவானே உடனே, தூரம் போடுறது தானே, இங்க வேற பேச்சே. நீதிமன்றத்தில் தீர்ப்பே கிடையாது, தெருவுல தான் தீர்ப்பு. அன்னைக்கு ஒருத்தன் வந்தான், ஏன்டா அவனை வெட்டினேன், நல்லா தானே இருந்த 6 மாசமா, ஏன் வெட்டினேன்னு. 6 மாசமா வெட்டல இல்லாமா, மறந்து போயிடக்கூடாது இல்ல தொழில், அதுக்கு தான் அவனை லேசா ஒரு போடு போட்டு நீங்க அதை தொழிலா வச்சிரு. நாவுக்கரசர் சொல்றாரு, திருநாம மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறனொருகால் பேசாராகில் ஒரு நாடும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில்
அருநோய்கள் கெட வெந்நீர் அணியார் ஆகில் அழியத்தார் பிறந்தவார் ஏதோ வெண்ணில் பெருநோய்கள் மிக அழிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. படிங்கய்யா நாவுக்கரசர். கவிதை எழுதுற பையங்களை சொல்றேன், நிறைய இதெல்லாம் படி, கவிதை எழுது. விவரம் இல்லாம வெண்பாவுக்கு புகழேந்திங்கிறாங்க, நான் ஒத்துக்கிற மாட்டேன். வெண்பாவில் சிறந்தது காளமேகம், அடுத்தது பட்னத்தார், அடுத்தது ஔவையார். அவன் நலவெண்பா மட்டும் எழுதிட்டான், அதுவும் வடமொழி காப்பியம். 3 பேர் வெண்பாவும் படிங்க, அப்புறம் வெண்பா எழுதலாம். வெண்பா இலக்கமே படிக்க வேண்டாம், பட்டத்து பிள்ளை போய் படிக்கணும்ல. அவர் சொல்றாரு, மாதா உடல் செலித்தாள், வல்வினையேன் கால் செலித்து, வேதாவும் கை செலித்து விட்டானே. நாதா இருப்பையுள் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையுள் வாராதிருக்க வரம்தான். இந்த அம்மா மாதிரி என்னை பெத்து பெத்து சலிச்சிட்டாங்க, நான் நடந்து நடந்து சலிச்சிட்டேன். இந்த பிரம்மா படைச்சு படைச்சு சலிச்சிட்டான். அப்பா இனிமேலாவது இன்னொரு அம்மா கருவுள்ள வராம என்னை தடுத்து காப்பாத்துன்னு கடவுள்கிட்ட. அதைத்தான் நாவுக்கரசர் சொல்றாரு. இந்த நம்ம ஊர்ல சில பேர் இந்த வசூலுக்கே தெரியும், எந்த தலைவர் எந்த தேதியில பிறந்தாருன்னு பிரதம மந்திரி கூட தெரியாது, இவனுக்கு தெரியும். ஒரு நோட்டு வச்சிருப்பான், என்ன லஜபதி ராய் பிறந்த நாள்மா. நம்ம ஆளுக்கு மகாத்மா காந்தியே தெரியாது, லஜபதி ராய் எங்க தெரியும்? லஜபதி ராய்னா அந்த கடைக்குள்ள இருக்கவன் சொன்னா, என்னத்தையும் ஒரு 10 ரூபாய் கொடுத்து அனுப்பி அவன்கிட்ட விவகாரம் பண்றான். அவன் சொல்லுவான், அவனுக்கு இதே தொழிலுமா. ஆனா நாவுக்கரசர் நமக்கு என்ன தொழில் சொல்றான் தெரியுமா? இவனுங்க இறந்து போனது கூட எதுக்கு தெரியுமா? பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. மீண்டும் பிறக்கணும்னே செத்து போறானுங்களே, பிறக்காம இருக்கணும்னு ஒருத்தம் கூட இல்லைங்கிற. அதைத்தான் இவர் சொல்றார். மாதா உடல் செலித்தாள், வல்வினையேன் கால் செலித்தேன், வேதாகும் மண்ணும் தனலார வானும் புகையார எண்ணறிய தாயும் இழைப்பார பண்ணு மயன் கையாரவும் அடியன் காலாரவும் கண்பார் ஐயா திருவையாரான். எத்தனை வரவும் என்னை எரிப்பான், இந்த மண்ணு பூரா வெக்கையாயிட்டு, வான் என் தீப்பட்டு பட்டு புகையாயிட்டு. எத்தனையோ தாய் என்னை பெத்து பெத்து இழைச்சிட்டா, இன்னும் என்னை ஏன் பிறக்க வைக்கிற கடவுளேன்னு கேட்கிறார். நம்ம யாராவது கேட்கிறோமா? கடவுள். என் நண்பர் ஒருத்தர் 30 வருடமா திருப்பதிக்கு போறார். 30 வருஷமா. பெருமாள் எப்படி இருக்காருன்னு கேட்கேன். நடுவுல ஒரு வேட்டி இருக்கு, 2 பக்கம் கனமா தெரியுதுங்கிறார். நான் சொன்ன, பெருமாள் அப்படி இருக்க மாட்டாரப்பா. அப்படிதான் இருக்காருன்னா. அப்புறம் தான் பார்த்தேன், இவன் பட்டாச்சாரியார் பின்பக்கத்தையும் 30 வருஷம் பார்த்திருக்கான், பெருமாளை பார்க்க. அது நடுவுல வேட்டி 2 பக்கம் கனமாத்தான இருக்கு. என்னங்க ஐயா, இவன் பெருமாள்னா அதை நினைச்சுக்கிட்டு இவன் 30 வருஷம் போயிருக்கான். எதுக்கு? அப்புறம் சொன்ன, அது பட்டாச்சாரியார் பின்பக்கம்லான்னு அவன் சொன்னான். எங்கேயா நிக்க விடுறான், ஜருகண்டி ஜருகண்டின்னு தள்ளுறான். நான் போகும்போதெல்லாம் இந்த கிழட்டு பையிலே குடிஞ்சிருந்திருக்கான், நான் இதையே பார்த்துட்டு பெருமாள் நினைச்சிருக்கேங்கிறானே. கோயிலுக்கு போவேண்டாயா? தமிழ் தானே சொல்லிச்சு, படமாடும் கோயில் பரமர் கொண்டியில் நடமாடும் கோயில் நம்பர்கங்கா, நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் படமாடும் கோயில் பரமர்கங்கா. திருமூலர் சொன்னார், கோயில் தான் கெட்டாத, நடமாடுகிற உயிர் இருக்கா அத்தனைக்கு சோறு போடு, இது புறம் கடவுளை போய் சேருங்கிற. குண்டகுடி சாமி அழகா சொல்லுவாங்க, ஏப்பா ஜனாதிபதிக்கு கடிதம் போடல, குடியரசுத் தலைவருக்கு, அதுக்கு நின்று தனியாக அஞ்சல் பெட்டி வச்சிருக்கான். அதே சாயம் போன அஞ்சல் பெட்டில போட்டா தானே குடியரசுத் தலைவருக்கு போகுது. அது மாதிரி இந்த சாயம் போன மனித உயிர்கள் இருக்குல்ல, இதுக்கு நீ என்னெல்லாம் கொடுக்க அதெல்லாம் அந்த கடவுளுக்கு போய் சேர்ந்துடும். கடவுளுக்குன்னு தங்க பெட்டி வைக்க வேண்டாம், இவங்களுக்கு சோறு போடுங்க. அன்பாருங்கன்னு சொன்னாங்க ஐயா, அன்பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. அன்பா இருக்கிறதுல என்னையா குறை வரும்? அன்பு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒரு உணவு விடுதியில சாப்பிட போனா அந்த பரிமாறுகிற பையன் பேரை கேட்டு அன்பாருங்க. உன் பேர் என்னையா? சுப்பிரமணியா. எந்த ஊருக்கு? என்ன? அரியலூர். படிக்கலையா? இல்லைங்க, நான் தான் ஓடி வந்துட்டேங்க வேலை பார்க்க. அப்படியா கண்ணு, நல்ல பிள்ளையா தெரியுறியே, படிச்சிருக்கலாம் இல்லையா, முடியாம போச்சியா? அப்படிலாம் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் அன்பா பேசிட்டு 2 வடை கொண்டு வான்னு சொல்லுங்க, இந்த கடையில வடை சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது, காப்பி வேணா குடிங்க. உண்மையை சொல்லிடுவான அன்புக்கு.